மாதம் பிறந்தாலே அந்த ஒரு வாரத்துல வர்ற சந்தோஷம் அடுத்த 3 வாரத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பாரமா உங்க நெஞ்ச அழுத்துதா? விடிய விடிய உழைக்கிறோம். ஆனா அந்த காசு எங்க போகுது, எப்படி கரையுதுன்னே தெரியாம ஒரு முடிவில்லாத ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கா? நீங்க மட்டும் இல்ல. நம்மள பல பேர் இன்னைக்கு ஒரு மாய உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது பாக்கெட்ல காசு இருக்கோ இல்லையோ, மத்தவங்க முன்னாடி நாம கௌரவமா வாழணுங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பல பேரையும் கடன்காரனா மாத்தி வச்சிருக்கு. உண்மைய சொல்லப்போனா, நீங்க எவ்வளவு சம்பாரிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்ல. அந்த காச பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான், நீங்க செல்வந்தரா ஆகப் போறீங்களா, இல்ல கடைசி வரைக்கும் இந்த மாத சம்பள போராட்டத்திலேயே இருக்கப் போறீங்களான்னு தீர்மானிக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரடீஸ் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது, சேமிக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றதுன்னு. இது ஏதோ தத்துவ பாடம் கிடையாது. இது உங்க பேங்க் பேலன்ஸுக்கும் உங்க நிம்மதிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற அந்த 7 உண்மைகள் உங்க வாழ்க்கையையும் உங்க பணத்தையும் நீங்க பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. நாம ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? முதல் விஷயம் என்னன்னா, நாம தேவைகளை விட ஆசைகளுக்கு தான் அதிகமா செலவு பண்றோம். ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவன் வச்சிருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பொருளை நாம வாங்குறோம் பாத்தீங்களா? அங்க தான் நம்மளோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது. சாக்ரடீஸ் ஒரு முறை சந்தைக்கு போனாராம். அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பொருட்களை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், எனக்கு தேவைப்படாத எத்தனை பொருட்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு பாருங்கன்னு. ஆனா நாம எப்படி இருக்கோம்? ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஓபன் பண்ணா நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை எப்படி வாங்க வைக்கலாம்னு ஒரு பெரிய கூட்டமே அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாமளும் அந்த வலையில விழுந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை அந்த அனாவசியமான பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் ஆடம்பரமான மொபைல்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உண்மையாவே செல்வந்தராகணும்னு ஆசை இருந்தா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த பொருள் எனக்கு நிஜமாவே தேவையா, இல்ல என் கௌரவத்தை மத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வாங்குறேன் நானு? அந்த தெளிவு வந்துட்டாலே நீங்க பணக்காரராகிற பாதையில முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். 2வது விஷயம், நம்மளோட அறியாமைய நாம ஒத்துக்காதது. சாக்ரடீஸ் சொன்ன முக்கியமான விஷயம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு பல பேரு தனக்கு பணம் பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல அவங்களுக்கு எப்படி ஒரு பட்ஜெட் போடணும், எப்படி ஒரு முதலீடு பண்ணணும், வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கூட தெரியாம தான் இருக்காங்க. நாம ஸ்கூல்ல படிச்சோம், காலேஜ்ல படிச்சோம். ஆனா பணத்த பத்தி எங்கேயாவது படிச்சோமா? இல்ல. மத்தவங்க எங்க முதலீடு பண்றாங்களோ அங்க நாமளும் பண்றது, யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு ஒரு ஸ்கீம்ல காச போடுறது, இதெல்லாம் தான் பண்றோம். அறிவு தான் மிகப்பெரிய செல்வம். உங்க பணத்தை எப்படி வளர்க்கணுங்கிற அறிவை நீங்க தேராத வரைக்கும் உங்க உழைப்பு மத்தவங்கள பணக்காரனாக்க தான் பயன்படும். அதனால கத்துக்கிறத என்னைக்குமே நிறுத்தாதீங்க. குறிப்பா பணத்தோட மொழியே கத்துக்கோங்க. 3வது ஒரு கசப்பான உண்மை, சௌகரியம் அப்படிங்கிறது ஒரு போதை. இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்கள் பல பேர் ஏன் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பான உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாசம் ஆனா இவ்வளவு சம்பளம் வரும், அதுல இவ்வளவு இஎம்ஐ கட்டலாம், மீதி காசுல ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர அவங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா சாக்ரடீஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் தன்னோட முழு திறமையையும் வெளிப்படுத்தாம ஒரு சாதாரண வாழ்க்கையிலேயே திருப்தி அடைகிறது ஒரு பாவம்னு சொல்றாரு. நீங்க அந்த பாதுகாப்பான கூட்டுக்குள்ளேயே இருந்தா உங்களால பெரிய அளவுல வளரவே முடியாது. ரிஸ்க் எடுக்கிறதுனா ஏதோ சூதாட்டம் கிடையாது. உங்க மேல நீங்க முதலீடு பண்றது, புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது, உங்க வருமானத்தை பெருக்க என்ன வழின்னு யோசிக்கிறது தான். அந்த சௌகரியத்தை விட்டு என்னைக்கு நீங்க வெளியில வரீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். 4வது விஷயம், நாம தேடுற அந்த அங்கீகாரம். பல பேர்கிட்ட காசு இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் நிறைய செலவு பண்றாங்க. கல்யாணத்துல ஆரம்பிச்சு வீட்டு விசேஷம் வர மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சே லட்சக்கணக்கில் கடனை ஏத்திக்கிறாங்க. சாக்ரடீஸ் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு சாதாரண ஆடை தான் அணிவார். அவருக்குன்னு பெரிய சொத்து எதுவுமே இல்ல. ஆனா அவரோட சிந்தனைகள் தான் உலகையே மாத்துச்சு. நீங்க என்ன உடை போடுறீங்க, என்ன கார் வச்சிருக்கீங்கங்கிறத வச்சு உங்களை மதிக்கிறவங்க உங்களோட உண்மையான நண்பர்கள் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற குணத்தையும் உங்க திறமையையும் பார்த்து மதிக்கிறவங்க தான் உங்களுக்கு வேணும். மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்க பண்ற ஒவ்வொரு செலவும் உங்கள வறுமையை நோக்கி தான் தள்ளும். அதனால அந்த போலி கௌரவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க நிஜமான வளர்ச்சியை பத்தி யோசிங்க. 5வது முக்கியமான உண்மை, சுய கட்டுப்பாடு, அதாவது டிசிப்ளின். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரி கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடும். ஆனா டிசிப்ளின் தான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். பண விஷயத்துல இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற 100 ரூபாய உங்களால சரியா கையாள முடியலன்னா, நாளைக்கு உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் வந்தாலும் அதை உங்களால தக்க வச்சுக்க முடியாது.
சாக்ரட்டிஸ் ஒரு விஷயத்த நம்பினாரு. அதாவது ஒரு மனுஷன் தன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா அவன்தான் இந்த உலகத்திலேயே சுதந்திரமான மனுஷன்னு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குங்கிறதுக்காக நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா, நாளைக்கு அந்த கடனை கட்டுறதுக்காகவே நீங்க உங்க வாழ்க்கையை அடமானம் வைக்க வேண்டியிருக்கும். பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிற அந்த பொறுமை தான் ஒருத்தரை கோடீஸ்வரனா மாத்துது. 6வது விஷயம், நாம ஏன் கேள்விகள் கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன் நாம தினமும் வேலைக்கு போறோம்? ஏன் இவ்வளவு கடன் வச்சிருக்கோம்? இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த ஒரு பாதையிலேயே நாம ஏன் அப்படியே போய்கிட்டு இருக்கோம்? சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்கறத தான் அவரோட பாணியாவே வச்சிருந்தாரு. நீங்களும் உங்ககிட்ட கேள்வி கேளுங்க. உங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்ட அதே பொருளாதார கஷ்டத்துல தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த பேட்டர்னை நீங்க உடைக்கணும்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு தர்க்கம் இருக்கணும். மத்தவங்க செய்றாங்கங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதோ இல்ல ஒரு வீடு வாங்குறதோ புத்திசாலித்தனம் அல்ல. அது உங்களுக்கு லாபமா? அது உங்க எதிர்காலத்தை பாதிக்குமா? இதையெல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மந்தையாக போறதுன்னு நிறுத்திட்டு உங்க பணத்துக்கான ராஜாவா நீங்க மாறுங்க. 7வது மற்றும் மிக முக்கியமான விஷயம், மௌனம் மற்றும் கவனித்தல். நாம இன்னைக்கு அதிகமா பேசுறோம், ஆனா கம்மியா தான் கவனிக்கிறோம். உலகத்துல இருக்கிற வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க மத்தவங்க சொல்றத நல்லா கவனிப்பாங்க. சாக்ரட்டிஸ் பேசுறத விட மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுல தான் ஆர்வம் காட்டுவாரு. அதே மாதிரி தான் பணமும். சந்தை என்ன சொல்லுது, வாய்ப்புகள் எங்க இருக்கு, மக்கள் எதை விரும்புறாங்கன்னு நீங்க அமைதியா கவனிச்சாதான் உங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியும். பதட்டத்திலையும் அவசரத்திலையும் எடுக்கிற எந்த ஒரு நிதி முடிவும் நஷ்டத்துல தான் முடியும். அதனால நிதானமா இருங்க. வாய்ப்புக்காக காத்துருங்க. சரியான நேரம் வரும்போது முழு பலத்தோட செயல்படுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நீங்க இருந்த அதே மனநிலை தான் இப்ப இருக்கா? இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் தேவைன்னு உங்களுக்கு தோணுதா? செல்வந்தரா ஆகிறதுங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. அது ஒரு மைண்ட் செட். உங்க பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திட்டாலே போதும், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த 7 உண்மைகள்ல எந்த ஒரு விஷயம் உங்க மனச பலமா தாக்குச்சு? இல்ல நீங்க இப்போ எந்த மாதிரியான பண கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மிடில் கிளாஸ் சுழற்சியில இருந்து எப்படி வெளியில வரலான்னு பேசுவோம். இந்த மாதிரி இன்னும் பல ஆழமான புரிதல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு மாற்றமும் ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பம் தான். அடுத்த வீடியோல சந்திப்போம். நிதானமா யோசிங்க, வாழ்க்கைய மாத்துங்க.